லவ் ஓ லவ் திரை விமர்சனம். பவிஷ், நாகதுர்கா, கே.எஸ். ரவிக்குமார், செல்வராகவன், வனிதா விஜயகுமார் மற்றும் பலர் நடிப்புல மகேஷ் ராஜேந்திரன் இயக்கத்துல பாக்ஸன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் லவ் ஓ லவ். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் தனக்கென்று பைக் வாங்காமல் தேவைக்கு அப்பாவின் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவதோடு சம்பளம் முழுவதையும் அப்பாவிடம் கொடுத்துவிட்டு தனது செலவுக்கு கூட பணம் கேட்காத ஒரு ஆச்சரியமான இளைஞராக வாழ்ந்து வருகிறார் ஹீரோ பவிஷ். இப்படிப்பட்ட பவிஷை காதல் பெரும் கடன்காரனாக்கி குடும்பத்தாரிடம் இருந்து பிரிப்பதோடு அவரது வேலையும் பறித்து விடுகிறது. ஹீரோயினின் நாகதுர்காவின் ஆடம்பர செலவுகளாலும் அக்கறை இல்லாத காதல் உறவாலும் உருக்குலைந்து போகும் பவிஷ் அவரை பிரிய முடிவு செய்கிறார். ஆனால் நாகதுர்கா பவிஷ் தான் தனக்கு ஏற்றவர் என்ற முடிவில் அவரை மணந்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். நாகதுர்காவின் விருப்பத்தை நிறைவேற்ற பவிஷ் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அதன்படி 4 வருடங்களாக ஒரு காதலனாக தான் செய்ததை அவர் தனக்கு 4 மாதங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் அவரால் அது முடியாமல் போனால் அவர் தன்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்கிறார். அவரது நிபந்தனையை ஏற்று ஆண்களின் உலகத்திற்குள் பயன்பட முடிவு செய்யும் நாகதுர்கா 4 மாதங்களை வெற்றிகரமாக கடந்து பவிஷை கரம் பிடித்தாரா, முடியாமல் பிரிந்தாரா என்பதை நகைச்சுவையாகவும் நாகரிகமாகவும் சொல்வதே லவ் ஓ லவ். ஹீரோவாக நடித்திருக்கும் பவிஷ் தன் முதல் படத்திலேயே நடனம் மற்றும் நடிப்பில் தன்னை நிரூபித்து விட்டார். இது இவருக்கு 2வது படம் என்பதால் நடிப்பில் முதிர்ச்சி தெரிகிறது. ஹீரோனியாக நடித்திருக்கும் புதுமுக நடிகை நாகதுர்கா பக்கத்து வீட்டு பெண் போல் எளிமையாக இருந்தாலும் பார்வையாளர்களை சட்டென்று கவரக்கூடிய ஹீரோனியாக இல்லை. ஹீரோவின் தந்தையாக நடித்திருக்கும் கே.எஸ். ரவிக்குமார், போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் செல்வராகவன், மகளிர் சங்க தலைவியாக நடித்திருக்கும் வனிதா விஜயகுமார் ஆகியோரது திரை இருப்பு திரைக்கதைக்கு பலம் சேர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜி.பி. முத்தையா படம் முழுவதையும் கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தி கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறார். பாக்ஸன் இசையில் பாடல்கள் கமர்ஷியல் அம்சங்கள் நிறைந்தவையாக இருக்கிறது. இயக்குனருக்கு வரிசைப்படி கதை சொல்ல தெரியவில்லை என்றாலும் படத்தொகுப்பாளர் N.B. ஸ்ரீகாந்த் காட்சிகளை கவனமாக தொகுத்து இயக்குனர் சொல்ல வந்ததை பார்வையாளர்களிடத்தில் எளிதாக கடத்தி விடுகிறார். காதல் என்றால் என்ன என்று படத்தை கலகலப்பாக சொல்ல ஆரம்பித்து இறுதியில் இதயத்தின் அடிநாதத்தை காட்சிகள் மூலம் தொட்டிருக்கும் இயக்குனர் மகேஷ் ராஜேந்திரன் தற்போதைய காலகட்ட இளைஞர்களை குறிவைத்து எழுதப்பட்ட கதை என்றாலும் திரைக்கதையில் குடும்ப உறவுகளை இணைத்து அனைத்து வயதினருக்கும் ஏற்ற நாகரிகமான காதல் படமாக இயக்கியிருக்கிறார். மொத்தத்துல லவ் ஓ லவ் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நாகரிகமான காதல் கலாட்டா படம்.